எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக உங்களை நன்றி படைக்கிறோம் சுவாமி. ராஜா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 22 32 வரைக்கும் ஆண்டவரே நாளில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளை நினைத்து தெய்வனாகி கர்த்தர் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷகுமாரனாய் ஆண்டவரே உலாவின அந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்ய, அநேக பிசாசுகளை துரத்தினீர், அநேக ஆண்டவரே அதிசயங்களை நீ செய்தீர். ஆம் ராஜா, அதிசயம் செய்யவே அற்புதங்கள் செய்யவே இந்த உலகத்தில் நீங்கள் வந்தீங்க என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. ஆனால் ஆண்டவரே அப்பா அன்றைக்கு இருந்த அந்த சொந்த ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா சாதாரணமான ஒரு மனுஷனாக ஆண்டவரே சாதாரணமாக அவருடைய ஆண்டவரே உண்மை நான் விசுவாசித்ததுனால ஒரு அற்புதத்தை காணவில்லைப்பா, அவங்க ஒரு அதிசயத்தை காணவில்லைப்பா. ஆண்டவரே அவருடைய நாமத்தை விசுவாசிக்காதபடி அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதாக உம்மை மாத்திரமல்லப்பா உம்மை அனுப்பின ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வந்த தேவ குமாரனாக உலகத்தில் பரிசுத்த ஆவியாக இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தன்னை தானே அடிமையாக்கி மனுஷ கோலராமா வந்த ஆண்டவரே மனுஷ குமாரனாகிய உம்மை ஆண்டவரே உமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியை அவர்கள் விசுவாசிக்காததுனால கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவருக்கு முன்பதாக ஆண்டவரே உம்முடைய காரியம் வெளிப்படவில்லை, அவர்களுக்கு எந்த ஒரு அதிசயங்கள் நடக்கல சுவாமி. மனுஷகுமாரனை பேசினால் அதுக்கு மன்னிப்புண்டு, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினார் இம்மையிலும் பரலோகத்திலும் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவினால் ஏதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்காவிட்டா, அதை நம்பாவிட்டா, அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டா ஆண்டவரே இந்த உலகத்திலும் பரலோகத்தில் எங்களுக்கு மன்னிப்பு இல்லை. எய்து வச்ச எல்லா வார்த்தைகளும் ஆமென் என்று சுவாமி நீங்கள் விசுவாசத்துக்கு அது ஆண்டவரே பாத்திரமா இருக்கிறபடினால சுவாமி
அநேக வார்த்தைகள் இப்படி தாசன் நிமித்தமாக நீ பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் செபிக்க கூடி வரும்போது கூட நாங்கள் செபிக்கிற காரியம் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட காரியம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் இந்த காரியத்தில் பெரிய வல்லமையை பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாங்கள் நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் விசுவாச கண்களிலே நாங்கள் காண வேண்டும் சுவாமி. மனுஷ ரூபமாய் தேவனுடைய காரியங்களை ஒரு நாளும் நாங்கள் அற்பமாய் எண்ணக்கூடாது ராஜா. மனுஷனுடைய செயல்பாடு, தேவனுடைய செயல்பாடுகளை, ஆவிக்குரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் மனுஷிகமா இதை நாங்கள் எண்ணக்கூடாது ராஜா. மனுஷிகமா அதை பேசக்கூடாதப்பா. மனுஷமா ஆண்டவரே அதை நாங்கள் உச்சரிக்க கூடாது சுவாமி. ஆண்டவரே மகிமையான உடைய வார்த்தைகளாக ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தையாக நாங்கள் அவைகளை விசுவாசிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர் என்று சொல்லிப்பாங்க. அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளவே இருக்கிறது என்று சொல்லி அருமையான வார்த்தைகள் சுவாமி. சமீபமாக இருக்கும் போது ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு அப்பால ஆண்டவரை எங்களுக்குள்ளவே நீங்க வாசம் செய்கிறீங்கப்பா. எங்களுக்குள்ள உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவுபடுத்துகிறது. வார்த்தையை அறிகிற அறிவு ஆண்டவரே, தெளிந்த புத்தி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும், நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே தேவனால ஆவினால எழுதப்பட்டவள் என்று சொல்லி அவை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதான வாக்குதத்தம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் அப்பா விசுவாசிக்கும்படிக்கு விசுவாசத்தின் கண்களை, விசுவாசத்தின் இருதயத்தை ஆண்டவரை எங்களுக்குள்ள கட்டிடும்படியாக செபிக்கிறப்பா. இந்த ராத்திரி வேளையில கூட எப்படியாக நாங்கள் கூடி இந்த சமூகத்தில் ஜெபிக்க கொடுத்த இந்த மட்டில்லாத இப்படி கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நத்தாலையில சொன்ன அந்த ஆண்டவரை சாட்சிக்காக கூட ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு இப்படி தாசன் அப்பா செய்கிற அந்த வேலையிலப்பா ஆண்டவரே இனி அந்த காரியம் நடக்காது என்று சொல்லி ஆண்டவரே மனுஷிகமாக யோசித்த காரியத்தை நிமித்தமாக ஆண்டவரே தேவாதி தேவன் தாமே அந்த மகன் மேல் இறக்கப்பட்டு இப்படி மகன் நிமித்தமாக அந்த காரியத்தை மறுபடியும் ஆண்டவரே அதில் ஒரு நன்மை கிடைக்கும்படிக்கு செய்து விட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமாண்டவரே நீதிமான்கள் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் கவனமா அதை கேட்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காரியத்தும் எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் பேச, விசுவாசத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் பார்க்க, விசுவாசத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு கூட சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்கிறாங்க. நாங்கள் கூட இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் எந்த அந்த விசுவாசத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, அவளுடைய இருதயத்தை நாங்கள் காண முடியாது. இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிறப்பா கர்த்தர் எல்லாருடைய இருதயத்தை காண்கிறவர் என்று சொன்னாங்க. எந்தெந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு தன் இருதயத்தில் வாஞ்சியோடு வந்திருப்பார்களோ, தாகத்தோடு வந்திருக்கிறார்களோ, தேவையோடு வந்திருக்கிறார்களோ ராஜா, இப்போது அவள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக எங்களால ஒன்று கூடாதப்பா. நாங்களோ முகத்தை பார்க்கிறோங்க, ஆனா நீங்க ஒவ்வொரு இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறீங்கப்பா, இருதயத்தின் மாஞ்சிகளை அறிகிறவங்கப்பா. இப்போ இது ஆண்டவரே அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் தேவைகள் என்னவோ, வாஞ்சி என்னவோ, தாகம் என்னவோ, இப்போ இது அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் அவர்களை சுகமாக்குவீராக. ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்களோ இப்போ இது உம்முடைய வார்த்தை அவர்களை சுகமாக்குவதாக, உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலையாக்குவதாக, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வாராக. அப்பா அப்பா பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே ஜனங்கள் அன்றைக்கு உம்முடைய ஆவினால் நிரப்பப்பட்டது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கூட அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவதாக.
ரட்சிப்புக்கு ஏதுவான வாய்க்கால்கள் ஆண்டவரை உருவாக்கப்படுவதாக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்கள் மத்தியில் உண்மையான கருணாகரையாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய தாசனே ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக விஷயங்களை உங்களுடைய தாசனுக்கு நீர் வெளிப்பாடாக கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அவைகளை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படிக்கு, அவைகளை தெரிந்து கொள்ளும்படிக்கு அப்பா இன்னும் ஆண்டவரை தாசனை எடுத்து நீர் உபயோகப்படுத்தணும். அவருடைய குடும்பத்தை நீர் எடுத்து உபயோகப்படுத்தணும். அவருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியம் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் நல்லாமாயிருந்து வழிநடத்தும். முஸ்லிம் பிரதருக்காக கூட ஜெபிக்கிறேன். ஞான தாசனை ஆண்டவரே இன்னும் அநேக வெளிப்பாடுகளை நீங்கள் தாங்கப்பா. மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க ராஜா. செய்கிற வேலையில் இந்த மகன் போகுலவரிடம் நம்முடைய கிருபை இருக்கட்டும். கொடுத்த மனைவிக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ள குடும்பம் வளர உதவிச்சு சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதே போல நத்தானியலுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த தாசனை ஆண்டவரே அப்பா இந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. சாட்சி உள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சியாக ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நன்மை செய்வீராக. கொடுத்த மகனுக்காக, பெரியவனுக்காக, சின்னவனுக்காக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளோடு இப்படி கிருபை இருக்கட்டும். தூரத்தில் இருக்க அந்த மகனோடு இப்படி கிருபை இருக்கட்டும். துணியாருங்க நான் சின்ன மகன் கூட போக வேண்டிய அந்த காரியத்துக்கு கர்த்தர் எல்லா வாசலும் திறந்த கொடுங்க சுவாமி. கொடுத்த ஆண்டவரே அக்கா கூட ஜெபிக்கிறோம். மகளை கூட இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரமான காரியங்களை உமக்கு பிரியமான பாத்திரமாக எடுத்து உபயோகப்படுத்தும். ஆண்டவரே இந்த நாளில் வந்த அருமையான எங்கள் சகோதரிகளுக்காக, அருமையான தாயம்மாக்காக ஜெபிக்கிறோம். அந்த வயதான காலத்தில் நம்முடைய கிருபை அந்த மகளை சூழ்ந்து கொள்ளட்டாப்பா. எல்லா பலவீனங்களை அகற்றப்படுத்த சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருக்காக வந்த விசேஷமாக சகோதரிக்காக, அவங்க நடத்துகிற அந்த கடைக்காக கூட ஜெபிக்கிறப்பா. கொடுத்த பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறப்பா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கூட எந்த ஆயுதம் வாய்க்காதபடி இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ள சுவாமி. கர்த்தருக்குள்ள அந்த மகள் வளர விசுவாசத்தின் அடிப்படையில் நிலைநிற்க உதவி செய்வதாக. அந்த பில்டிங் ஒன்றை கூட ரட்சித்துக்கணும். இந்த சுற்றுப்புறத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சித்துக்கணும். இந்த இடத்துல இந்த பிள்ளைகளை விளக்கின் தண்டின் மேலே வைக்கப்பட்ட விளக்காக, அநேகருக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அநேகருக்கு உங்களுடைய சத்திய வசனத்தை அறிவிக்க மாதிரியாக இருக்க கிருபை தந்துவை நிறுத்துவதாக. நாளை அடியில் கூட வந்து கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றி கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி எங்கள் மீட்பெரும் ரட்சகரமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாவற்றையும் பாதபடியில் வைத்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.